10th 10ஆம் வகுப்பு இலக்கணத்தில் 2வது லெசன் இயற்கை. இதில் தொகை நிலை தொடர்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்டெட் எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, இலக்கணம் படிக்கிறவங்க, பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம் இது வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொகைநிலை தொடர்கள் இலக்கணம் எப்போதுமே வித்தியாசமாக தான் கேட்பாங்க. இலக்கண கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து தான் பண்ணணும். நிறைய ட்விஸ்டோட கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கலாம், எப்படிலாம் நம்ம கேட்பாங்க, எப்படிலாம் படிக்கலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சொற்றொடர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. சொற்றொடர்னு கொடுத்துருக்காங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர். இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். நம்ம கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது தான் அதில் கொடுத்துருக்க சாய்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொன்றும் நல்லா தான் படிச்சுக்கணும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நீர் பருகினால் வெண் சங்கு ஊதினான். நீர் பருகினால் வெண் சங்கு ஊதினான். இந்த செகண்ட் சாப்டர் தொகை நிலை தொடர் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடரில் என்னென்ன தொடர்கள்லாம் உண்டு, அதுக்கு என்னென்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட எடுத்துக்காட்டுகள், இதுதான் இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர்கள். இது இதில் என்னென்னா 2 வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த உருபுகளோ வேற்றுமை உருபுகளோ இல்லை வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ எதுவுமே இருக்காது. எல்லாமே மறைஞ்சு தான் அந்த பொருள் தரும். இதுதான் தொகை நிலை தொடர்கள். எடுத்துக்காட்டு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கரும்பு தின்றான். கரும்பு தின்றான்னு கொடுத்துருக்காங்க. இதை கரும்பை தின்றான்னு நம்ம சொல்லலாம். கரும்பை அந்த ஐ கொடுத்துருக்காங்க, ஐ சேர்த்துருக்காங்க. இது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ மறைஞ்சு வந்திருக்கு. இது தொகைநிலை தொடர்கள். இந்த மாதிரி தொடர்கள்லாம் தொகைநிலை தொடர்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை, அன்மொழி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி தொகாநிலை தொடரும் பார்ப்போம். அதனால தொகைநிலை தொடரில் என்னான்னு கரெக்டாக படிச்சுக்கிங்க. 2த்தையும் மாற்றி கூட கேட்கலாம். அதில் உள்ளது இதுலேயும், இதில் உள்ளது அதுலேயும் மாற்றி தொடர்களை கேட்கலாம். வேற்றுமை வேற்றுமை வினை பண்பு, வேற்றுமை வினை பண்பு, ஓமை உம்மை அன்மொழி, இந்த 6 தான் தொகைநிலை தொடர்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மதுரை சென்றான்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சென்றான்னா மதுரைக்கு சென்றார், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். மறைஞ்சிருக்கு மதுரைக்கு சென்றார். இதில் 2 சொற்களுக்கு இடையில் எந்த ஒரு உருபு மறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா, கு. மதுரைக்கு கூங்கிறது மறைஞ்சிருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. இது கூங்கிறது என்னன்னா வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, இன், அதுக்கன் இது வேற்றுமை உருபுகள். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமே தெரியும். ஐ, ஆல், கு, இன், அதுக்கன். இது கூங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை. மதுரை சென்றான், இது மதுரைக்கு சென்றான், அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை. இது ஒரு அது வேற்றுமை தொகை மட்டும்தான் தொகைநிலை தொடரில் இருக்குது. இது உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது தேர்ப்பாகன். இதோட எடுத்துக்காட்டு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன்னு சொல்லியிருக்காங்க. தேரை ஓட்டும் பாகன். இதில் தேரை அந்த இடத்துல ஐயும் வந்திருக்கு, அப்புறம் ஓட்டும் பாகன் வந்திருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்திருக்கலாம். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்னன்னு கேட்டிருக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓட்டும்ங்கிறதுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. விளக்கும் பயனும், பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்ததனால் இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன்ங்கிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேரை ஓட்டும் பாகன். ஐங்கிறது வேற்றுமை தொகை, ஓட்டும்ங்கிறது பயன், பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. இதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி இன்னொரு கொடுத்துருக்காங்க. தமிழ் தொண்டு.
தமிழுக்கு செய்யும் தொண்டு. இது வந்து கூ, தமிழுக்கு கூ வந்திருக்கா, இது வந்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. அதில் வந்து எந்த ஒரு வேற்றுமை உருபு வந்திருக்கோ அதோட சேர்த்துறாங்க. வந்து செய்யுங்கிறது அந்த பொருளை விளக்கும் பயன். 4ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கனால இது வந்து தமிழ் தொண்டுங்கிறது. தமிழ் தொண்டு நீங்கள் வந்து இலக்கண குறிப்பு நல்லா பார்த்துங்க. தமிழ் தொண்டுங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுதான் வரும், இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை நல்லா படிச்சுக்கிறது நல்லது. எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போ வந்து தமிழ் தொண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை, தமிழுக்கு செய்யும் தொண்டு, அதை மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து இது போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். இது அடிக்கடி வந்திருக்கு, நல்லா பார்த்துங்க. வினைத்தொகைக்கு கொடுத்துருக்காங்க, 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. காலம் கறந்த, காலம் இது வந்து வினைத்தொகைக்கு 3 காலம் கறந்து, காலம் காட்டும் இடைநிலை கண்டிப்பாக அதில் இருக்கும், பெயரச்ச விகுதி மறைந்து இருக்கும், வினை பகுதியை தொடர்ந்து வந்து ஒரு சொல் போல நடப்பது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும். வினைத்தொகைக்கு வந்து காலம் காட்டும் இடைநிலை கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க வினைத்தொகைக்கு. வீசு தென்றல் கொள்களிறு, இது எல்லாமே வினைத்தொகை தான். வீசு கொல்லுலாம் இதெல்லாம் வினைப்பகுதிகள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, அதுக்கு வந்து கொள்களிருக்கு கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரெச்சங்களில் தொக்கி நிற்கின்றன. ஏன்னா இது வீசு தென்றல் தான் இருக்குது, அதை எப்படிலாம் எழுதலாம், வந்து 3 காலத்தையும் உணர்த்துற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுதான் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும், பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. இதுதான் டெஃபினேஷன், நல்லா பார்த்துங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிறது, புக்கில் அப்படியே படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எடுத்துக்காட்டோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. இதே தான் கேட்டாலும் கேட்பாங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்படியே கேட்பாங்க. பண்பு தொகை, பண்பு தொகைனாவே தெரியும். நிறம், வடிவம், சுவை, அளவு, இதெல்லாம் முதலானவற்றை உணர்த்தும். பண்பு பெயருக்கும் தடிவு நீருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை வந்தாலே அது ஒரு பண்பு தொகைன்னு சின்ன பிள்ளைன்னு படிச்சிருப்போம். ஆகிய ஆன அந்த பண்பு உருவங்களும் மறைந்து வருவது. பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ன பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. இது வந்து வினைத்தொகைக்கு காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. பண்பு தொகைக்கு ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது பண்பு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வேற ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கூட வேற ஏதாவது கேட்கலாம், அதனால பார்த்துங்க. ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. இதெல்லாம் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது, நல்லா ஆழ்ந்து படிக்கணும். இலக்கணம் நல்லா படித்து தான் ஆகணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நல்லாவே படிக்கணுங்க. டெட்டுக்கும் அதேமாரி தான் கேட்பாங்க. இது இலக்கணம் நல்லா தான் பார்க்கணும். செங்காந்தல்னா செம்மையாகிய காந்தல், வட்ட தொட்டினா வட்டமான தொட்டி, இன்மொழினா இனிமையான மொழி. இப்போ வந்து பண்பு தொகைனா செங்காந்தல், வட்ட தொட்டி, இன்மொழி, அது எப்படிலாம் வந்திருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து பண்பு தொகை தொகைநிலைத்தொடர். அடுத்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னா என்ன? சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட்டு வந்து, அடுத்தது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரிட்டு பண்பு தொகை. மார்கழி, திங்கள், சாரை, பாம்பு. மார்கழிங்கிறது ஒரு மாதம், திங்கள்ங்கிறது பொதுவான மாதம், சாரைங்கிறது ஒரு வகையான பாம்பு, பாம்புங்கிறது பாம்போட வகை. திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயராட்டாக வந்துள்ளன. இரு பெயரிட்டு பண்பு தொகைனா வந்து ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர், அடுத்தது பொது பெயர். அதை வச்சு நீங்கள் எழுத வேண்டியதான். மார்கழி, திங்கள், சாரை, பாம்பு இரண்டுமே இரு பெயரிட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு அப்படியே பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஓமை தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு வந்து மறைந்து வருவது தான் ஓமை தொகை. இதில் என்ன எடுத்துக்காட்டு? மலர்கை. மலர்கைனா மலர் போன்ற கை, இதில் ஓம உருவு போன்ற மறைந்து வந்திருக்கு, அதுதான் ஓமை தொகை. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல்
மறைந்து வருவது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. அதில் ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஈஸியான கொஸ்டின் நிறைய தப்பு பண்ணுவோம். அதனால ஈஸி டக்குன்னு போடாமல் நல்லா யோசிச்சு போடுங்க. அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது எதுன்னு கேட்கலாம். அதுவும் உம்மை தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு அண்ணன், தம்பி, தாய் செய். அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும் என்ன விரிந்து இதை சொல்லுவாங்க. அதனால உம்மை தொகை. அடுத்தது பார்க்கும்போது அன்மொழி தொகை. இது வரைக்கும் சொன்னதிலே சொல்லாத அல்லாத வேறு சொற்கள் தான். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது தான் இந்த அன்மொழி தொகை. இதுலேருந்து வர்றது தான் அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இதுதான் அன்மொழி தொகைன்னு பார்க்கும்போது சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார். இந்த மாதிரி எடுத்துக்காட்டு பார்த்துங்க. அன்மொழி இல்லாதது வர்றது தான் அன்மொழி தொகை. இப்போ தொகைநிலை தொடர்னா வந்து வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி, இந்த 6 தொகைநிலை தொடர்கள் 6. இந்த 6த்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.